தமிழ்நாட்டை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கான். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டவும் வேண்டியதில்லை, குறைக்கவும் விடக்கூடாது. இந்த அகங்காரமும் இந்த ஆணவம் தான் பிரச்சனை. நீங்க அதை கொச்சைப்படுத்துவது என்பது நியாயம் தான். நான் எங்களை பொறுத்த மட்டும் நிலையில காங்கிரஸ் என்னைக்கு மாறலாம். காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் கூடாது. பாஜக தமிழ்நாட்டில் அழிஞ்சிருக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் சிபிஐ இடியை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய அரசியலே நடந்துருக்கு. இந்த அகங்காரமும் இந்த ஆணவம் தான் பிரச்சனை. நம்மை பொறுத்த மட்டும் தொகுதி டீலிமிட்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகுதுங்கிறதையும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு டீலிங் நடந்துகிட்டு இருக்குங்கிறதும், தமிழ்நாட்டில் இந்த தடவை திருப்பி மோடி அரசு டீலிமிட்டேஷன் தோத்து போன டீலிமிட்டேஷனை ஏப்ரல் 17 தோற்கடிக்கப்பட்ட டீலிமிட்டேஷனை திருப்பி கொண்டு வருவதற்காக சதி செய்திருக்கிறதையும் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர், நான் 12 வருஷமா எம்பியா இருக்கேன், இது வரைக்கும் 5 முதலமைச்சரை பார்த்திருக்கேன். எந்த முதலமைச்சரும் எல்லா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைச்சி சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு மீட்டிங் போட்டது கிடையாது. இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்த தமிழக முதலமைச்சருக்கு கூட்டத்தில் மிக தெளிவாக இதை பற்றி விவாதித்து ஒவ்வொரு உறுப்பினருடைய வியூவும் கேட்டு தமிழ்நாடுடைய முடிவு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. இதை கொச்சைப்படுத்துவது என்பது அரசியல் நாகரிகம் கிடையாது. கூட்டத்துக்கு வராம டிமிக்கி அடிச்சுட்டு நீங்க அதை கொச்சைப்படுத்துவது என்பது நியாயம் இல்லாதது. இந்த இப்படிப்பட்ட போக்கு தான் தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை உருவாக்கும். நீங்க உங்களை பொறுத்த மட்டும் நீங்க தெளிவா யோசிக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு நியாயமான விஷயங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு அரசியல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டு விஷயம். ஒன்று, எங்களுடைய நிலைங்கிறது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்ட வேண்டியதில்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கான். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டவும் வேண்டியதில்லை, குறைக்கவும் விடக்கூடாது. ரெண்டாவது, இதிலே பெண்கள் ரிசர்வேஷனை கொண்டு வரலாம். இதிலே 14 நாடாளுமன்ற தொகுதியை பெண்களை ரிசர்வ் பண்ணலாம். அதற்கு நாங்கள் ஆதரிக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு விருதுநகர் தொகுதி பெண்கள் ரிசர்வ் ஆச்சுன்னா மகிழ்ச்சி என்னை பொறுத்த மட்டும். இதிலே இருக்கிறதுலே நீங்க ரிசர்வேஷன் பண்ணணுங்கிறத எங்களுடைய நிலையை ஒழிய இதுல கூட்டுறதுங்கிறது ஏமாற்று வேலை. 50% கூட்டுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு பலூன் பின்னாடி வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற, புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர், 50% கூட்டுறதுனா 60 சீட் ஆகும். உத்தரப்பிரதேசத்துல 80 நாடாளுமன்ற உறுப்பினர், 120,000. கடைசியா ஓட்டு போட போறது தனித்தனியாக பர்சன்டேஜ் பார்த்து ஓட்டு போட போறது இல்லை. கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வித்தியாசம் 60 நாடாளுமன்ற உறுப்பினர். 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கூட கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்குமான வித்தியாசம் கூடி போயிருங்கிறத எங்களுடைய இந்த நிலை. நாங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு டீலிமிட்டேஷன், இது தெர் இஸ் நோ ஃபேர் டீலிமிட்டேஷன். இது எந்த ஒரு மோடியை இது வரைக்கும் ஃபேரா எதுவுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணதில்லை. அவர் எல்லாமே பண்ணது அன்ஃபேரா தான் தமிழ்நாட்டுக்கு இருக்காரு. அதனால நாங்க நோ டீலிமிட்டேஷன் தான் சொல்றோம். நோ டீலிமிட்டேஷன், நோ இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸ் தான் எங்களுடைய நிலை. ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப முதலமைச்சரா இருந்தவங்க யாருக்குதான் இருந்தது? எங்களுடைய நிலை ரொம்ப தெளிவானது. நாங்க தமிழ்நாட்டினுடைய சீட்ல பிஜேபி விளையாட பார்த்து டீலிமிட்டேஷன் பேர்ல தமிழ்நாட்டினுடைய சீட்டை குறைக்க பார்த்துச்சு. நம்ம தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கர்நாடகாவும் தெலுங்கானா முதலமைச்சர்களும் சென்னைக்கு வந்திருந்தாங்க. பழைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் அவர்களும் கலந்து கொண்டாங்க. நான் எங்களை பொறுத்த மட்டும் நிலையில காங்கிரஸ் என்னைக்கு மாறலாம். காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் கூடாது. டீலிமிட்டேஷன்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் ஆனது அப்படிங்கிறதுல நாங்க மாறவே இல்லை. அப்ப முதலமைச்சரா சித்தராமையா இருந்தாரு, ரேவந்த் ரெட்டி இருந்தாரு. அப்பவும் ஒரே பேச்சு தான், இப்பவும் ஒரே பேச்சு தான். யாரு பேச்சு மாத்துறாங்கிறத நாட்டு. இப்ப நீங்க முதல்ல இது இஷ்யூ இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்பவுமே இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வர்றது, சட்டத்தை மாற்றி கொண்டு வர்றது கடைசி தான் கொண்டு வருது. அதுவும் அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் எந்த சட்டமுமே ரெகுலரா பப்ளிக் டொமைன்ல வைக்கிறது கிடையாது. காலையில இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, மத்தியானத்துக்கு மேல அதை பாஸ் பண்ணணுங்கிறாங்க. இதுதான் அமித்ஷாவுடைய மாடல். பாராளுமன்றத்தை ஒரு ஜோக் ஆக்கி வச்சிருக்காங்க
அமித்ஷாவும் மோடியும் சேர்த்து அதை எதிர்த்து தான் எங்களுடைய குரல் கொடுக்கிறோம். இது நியாயமில்லாத பேச்சு. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்வது என்னன்னா, இப்பயே இதை பத்தி பேசுறது 3 நாளைக்குள்ள கொண்டு வர போறோம்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்துறையினுடைய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதன்கிழமை சந்திச்சு கேட்டார், நாங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வர போறோம், உங்களுடைய ஆதரவு வேணும். ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, டீலிமிட்டேஷன் நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், இதற்கு எதிர்ப்பா நாங்க ஓட்டு போடுவோம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஒரு பாராளுமன்ற அமைச்சர் பாராளுமன்றத்துறையுடைய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்றாருன்னா, கடைசி 3 நாள்ல கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்கிறவங்களுக்கு அதை முறியடிக்கணும். எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷனை கொண்டு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நடக்க போற துரோகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய. யாரெல்லாம் இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவர்கள் எல்லாம் எட்டப்படும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் போயிடும், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் போயிடும். அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யற எட்டப்பர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, வீரபாண்டிய கட்டப்பனா காட்டி கொடுத்தாரு. யார்கிட்ட காட்டி கொடுத்தாரு? பிரிட்டிஷ் பிரபுக்கள்கிட்ட காட்டி கொடுத்தாரு. அந்த வேலையை இங்க இருக்க எட்டப்பர்கள், நவீன எட்டப்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பாமகவும் அதிமுகவும். அவர்கள் முதல்ல அறிவிச்சுட்டாங்க, நாங்க டீலிமிட்டேஷனா மோடிஜி என்ன சொல்றாரோ எங்க ஜி சொல்றபடி தான் நாங்க நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான் சொல்றேன். அவர்கள் இப்ப ஊரறிந்த எட்டப்பர்கள், அவர்கள் இப்ப ஊர் அறியாத எட்டப்பர்கள் சிலர் இருக்காங்க. அது ஓட்டு போட்டுறோன்னு உங்களுக்கு அந்த செய்தியை சொல்றேன். யாரு அந்த ஊர் அறியாத ஊர்ல இன்னும் வெளியில காட்டிக்கிறாம நாங்க ஃபேர் டெலிமிட்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கவர்கள் யாருங்க தெரியணும். நம்மை பொறுத்த மட்டும் நம்ம திருப்பி கேட்கிறது தான், தமிழகத்தினுடைய ஒவ்வொரு வாக்காளரும் நம்பி ஓட்டடிச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியிருக்காங்க. நம்ம நியாயமா நடக்கணும், தமிழ்நாட்டுக்கு உரிமைகளை விட்டுறக்கூடாது. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிர்ப்பா பாஜக தொடர்ந்து பல சதிகளை செஞ்சுட்டு வருது. அந்த சதிகள்ல நம்மளும் விழுந்துடக்கூடாதுன்னு எங்களுடைய. சரியா? காங்கிரசினுடைய அழுத்தம் அவருக்கு என்ன, அவருக்கு தான் அந்த அழுத்தம்னா ரொம்ப பழகி போன விஷயம். மோடிஜி அழுத்தம் கொடுத்த உடனே அவர் பேசாம இருந்துவாரு, அமித்ஷா ஜி அழுத்தம் கொடுத்த உடனே அவர் பேசாம காங்கிரஸ் திட்டுவார். காங்கிரஸை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலையில எந்த மாற்றமும் கிடையாது. டீலிமிட்டேஷன் எதிர்த்து அன்னைக்கு இருந்தோம், ஏப்ரல் 17ஆம் தேதி இருந்தோம், இப்பவும் இருக்கும். எங்களுடைய நிலையில எந்த மாற்றமும் இல்லை. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்குலாம் அவருக்கு தலைக்குடிகிறவர் கிடையாது. அவர் என்னென்னமோ பண்ணாங்க அவரை, அதுக்கப்புறமா அவர் தனியால நின்று அது சண்டை போடுற பழக்கம் உள்ளவர். அதனால இந்த அழுத்தம் கொடுக்கறதுனா அன்புமணி அவர்களுக்கு தான், அன்புமணிக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் அது பொருந்துமே ஒழிய திரு விஜய் அவர்களுக்கு பொருந்தாது. அதாவது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வெளியில உண்மைகள் வர ஆரம்பிக்குது. திருமதி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்க செய்தி என்பது அரசியல்ல நண்பனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படின்னா நட்பு யாரோட வைக்க போறாங்க? நட்பு யாரை அவருடைய புதிய நட்பு யார்கிட்ட போக போகுதுங்கிற இந்த டைரக்ஷனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த அறிவு, இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பயம், எங்களுடைய ஒரே கோரிக்கை என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நடந்துடக்கூடாது. இது பாராளுமன்றத்துல ஓட்டு போடும் போது தெரிய போகுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கு முன்னாடியே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை வெளியில சொல்லியிருக்காங்க அவருடைய புதிய நண்பர்களை பத்தி. இதை நீங்க திமுகவுடைய தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும், அந்த புதிய நண்பர்கள் யாரு. சரியா? வெளியே வந்த பாமக காங்கிரஸ் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கள கூட்டில் எதிர்க்கிறீங்களா? எங்களை பொறுத்த மட்டும் பாஜக தமிழ்நாட்டில் அழிஞ்சிருக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் சிபிஐ இடியை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய அரசியலே நடந்துருக்கு. அதை மிரட்டி தான் கட்சிகளை சேர்த்துட்டு இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் திரு அண்ணன் வைகோ அவர்களுடைய புத்தக நிகழ்ச்சியில தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சியில கலந்துட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். எங்களை பொறுத்த மட்டும் அதை வரவேற்கிறோம். திரு ஜி.கே. வாசன் அவர்களை பொறுத்த மட்டும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவருக்கு எப்பொழுதுமே ரொம்ப மரியாதை வச்சுக்கலாம். அவர் என்னைக்கு காங்கிரஸ் பற்றி தப்பா பேசுறது கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் அவர் எங்களுடைய கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரர். அதனால அவருக்கு உரிய மரியாதை நாங்கள்